மிதுன ராசி சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். பறவைகள் வானத்தில் பறக்கிறதுக்கு காரணம் அதோடைய இறக்கை இல்லை, பறக்க வேண்டுங்கிற அதோடைய தன்னம்பிக்கை. அதை போல தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களும் இவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்ல, கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வேகமும் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றும். அதே நேரத்தில் அதில் ஒரு தீராத ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் இந்த மிதுனராசி என்பர்கள் உலகத்தில் எல்லாரும் ஒரே விஷயத்தை யோசிப்பாங்க, ஆனால் மிதுனராசி என்பர்கள் மட்டும் ஒரு விஷயத்தை 10 விதமாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். சில நேரம் மனசில் ஒரு டிவி சேனல் மாதிரி அடுத்தடுத்து சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த ரிமோட் யாருக்கிட்ட இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிதுனராசி என்பர்களுடைய பலமே அதுதான். ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். இவங்களுடைய மூளை எப்பவுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புது விஷயத்தை நோக்கி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களாகட்டும், மற்ற தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், எல்லாத்தையுமே ஒரு புது அனுபவத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள். இயற்கையாகவே இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். 1க்கு 10 தொழில் செய்யலாம், 10 விதமான விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுனராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டத்துக்குள்ளே எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் எல்லாரையும் அப்படியே பழகி கலகலன்னு பேச சிரிக்க வச்சுருவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ பல வருடமாக பழகின ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரி இயல்பாக எல்லாருக்கிட்டையும் பழகி அவங்களுடைய மனதை கவர்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். 1 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தோடைய மனதையும் கவர்ந்துருவாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன், அதனால் நல்ல ஒரு பேச்சாற்றல் உடைய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்டால் 10 பதில் சொல்லுவாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்லுவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பதிலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, என்ன வரலாறு இருக்குது, எதிர்காலத்தில் என்னென்ன செஞ்சால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சில நேரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நண்பர்கள் இவங்ககிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நல்ல டேலண்ட்டு, நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐடியாக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுனராசி நண்பர்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் இவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் இவங்ககிட்ட கால் பண்ணியோ அல்லது அட்வைஸோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அறிவு வளரணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்கணும். ஆனால் இந்த மிதுனராசி என்பர்கள் இவங்கள மாதிரி யாரும் கேள்வியே கேட்க முடியாது. அந்த மாதிரி எதை எடுத்தாலும் கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு விஷயம் மட்டும்தான், இவங்களுக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா மனசு ஒரு இடத்துல இருக்காது. ஒன்று கனவு காணும் அல்லது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவாங்க, வேறு அடுத்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். ஆனால் இந்த வேலையை முழுசாக முடிக்காமல் பாதியிலே விட்டுட்டு அடுத்த வேலையை தொடரக்கூடிய ஒரு நபர்களை இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையை நாங்கள் குறைய சொல்லலைங்க, ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் தான். ஆனால் எந்த வேலையுமே கொஞ்சம் முழுமையாக முடிக்காமல் அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி பயணிப்பீங்க. சரி இதெல்லாம் லாபம் கிடைக்கல, அடுத்த தொழில், அடுத்த வியாபாரம், அடுத்த இலக்கு அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. வேலையை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளேயே 2-3 வேலை மாற்றிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதுனராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் சாதிக்கக்கூடிய ராசி. உங்களால் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கவே முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
நம்மளுடைய மிதுன ராசி அப்படிங்கிறதே ஒரு புத்தகம் மாதிரி. ஒவ்வொரு நாளும் புதுசாக அந்த பக்கத்தை திருப்பி பார்க்குற மாதிரி தான் செயல்படுவாங்க. புதுசாக ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாளையிலும் ஒவ்வொன்று கற்றுக்குவாங்க. இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது குழந்தை மாதிரி. சீக்கிரமாக கோபம் வந்துடும், சீக்கிரமாக மறந்துடுவாங்க. யாரையுமே நீண்ட நேரம் இவங்களால வெறுக்கவோ அல்லது நீண்ட நேரம் கோபமாகவோ இவங்களால இருக்க முடியாது. இதுதான் இவங்களுடைய அழகு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த செகண்டே அந்த கோபத்தை மறந்துட்டு அவங்கக்கிட்ட போய் சின்ன பிள்ளை மாதிரி பழகுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பால் பல நேரம் மற்றவங்களுடைய கவலையை மறக்க செய்வாங்க. நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் சில நேரம் பார்த்திங்கன்னா இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் இவன் இவ்வளோ மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இது நாளுக்கு நாள் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லெவலுக்கு போகிறதுனால நிறைய விஷயங்கள் நிறைய மக்களை பார்ப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மனதில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நெருங்கி பழகணும், அவன் பார்த்தியும் நம்மளை மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பெரும்பாலான நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலே அது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அனுபவங்களை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புதுசாக கற்றுக்கிறதுனால நிறைய வித்தியாசங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே செஞ்சிருக்கிறார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால இதுவரை உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதனால தனவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனத்தில் குரு உச்சம் பெறுவதனால தனவரவு கடந்த ஒரு ஆண்டுகளவே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சில தொல்லை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது தன ஓரளவுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் எந்த காரியம் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாகவே கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சில இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனை, வாக்குவாதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் 5 அல்லது 6ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 அந்த இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக அமரும் போது விரயஸ்தானத்துக்கு வரும்போது விரயம் கொஞ்சம் அதிகமாகும். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். சுப செலவு கொஞ்சம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் சுப விரயம் சுபகாரியெல்லாம் நடக்கிறதுக்கு கூடி வந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது. நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதே மாதிரி இந்த பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த சோதனை காலம் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் இந்த சாதனை காலம் வர்றதுக்காக ஒரு சில இடையூறுகள் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய தசாபத்தி இன்னும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு யோகமான பலன் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனி மாதம் 21 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய மிதுன ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது பிள்ளைங்களுடைய கல்யாணம் கனவு நனவாகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெருசாக ஒரு தொகையை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காகவோ அல்லது அவங்களுடைய கல்யாணத்துக்காகவோ அல்லது அவங்களுடைய தொழிலுக்காகவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. லோன் போட்டு அவங்களுக்கு ஏதாவது பெருசாக ஒரு தொகையை செலவு செய்வீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சுப விரயம் செஞ்சுக்கிறது இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய கல்விக்காகவோ அல்லது அவங்களுடைய தொழிலுக்காகவோ அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காகவோ இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் செலவு சுப விரயம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தாலும் இந்த பாக பிரிவினை சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள், பாகங்களில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. சகோதரரால்
சகோதரியால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதன் மூலிமா ஒரு சில மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். சகோதரிக்கிட்ட அல்லது சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் அதிகம் பயன்படுத்த வேண்டாம். ஆனி மாதம் 31க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் பெற்று அமரும்போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வரும்போது வக்கரக காலத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய மிதுன ராசிக்கு சில சமயம் ஒரு இனம் புரியாத மனதுக்குள்ளே கவலை இருந்தாலும் அந்த கவலையை வெல்ற அளவுக்கு குரு பகவான் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அதனால் குருவுடைய பார்வை அங்கே இருக்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஏற்படாது. நம்மளுடைய மிதுன ராசிக்கு 4, 7, 12 இந்த 3 இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவருடைய பார்வை அங்கு படும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதனால் சில சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசிக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டி அது பாதியிலேயே ஒரு சிலர்லாம் நிறுத்திருப்பீங்க. அந்த வீட்டு வேலையை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. உடன் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஒரு பழமையான ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வரத்துக்கான ஒரு யோகம் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. நீங்கள் அப்படி எங்கேயாவது இந்த ஆனி மாதத்தில் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கு சென்று இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் பதவி உயர்வில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.